அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சி நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க 2 பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே ஒரு பாகியமாக நினச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது? பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சார், நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எங்கேயுமே நான் சொல்ல சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் அவர் சொல்லுவார், மனுஷங்க செய்கிற தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பும் இல்லைன்னு. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயகனால தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் நான் இதையே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல நீ தேட்டருக்குள்ளே போகாதன்னு சொல்கிற முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குதுன்னு. கமல் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதை நீங்கள் சொல்லணுன்னா ஒரு பாயிண்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குங்க. நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல. 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோவில் தான் சொல்லியிருந்தேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்கிறேன் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணிட்டான் இல்லை சார். எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சுருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு, கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை என் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ என் அசிஸ்டண்ட்டு. ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போது நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு கன்சர்ன். அது நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லியிருக்கேன். அதை எல்லோரும் உறக்க சொல்கிறாங்க, ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சியூ உருவானதும் தான் இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸை இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக எதுக்குற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டது மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தா நானும் என்ன தான் சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன், அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் அது பண்ண போகிறது. ஒரு படம் வந்து உங்களன்னு சொல்லலை, இன் ஜென்ரல் நான் ஆஸ்கிங். ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும், 1000 கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கடைசியில் அது வந்து 200 கோடி தான் ஆச்சா, அது அப்படியே ட்ராபேக் ஆகிடுது. அது எப்படி சார்? அது நான் எப்படி சார் சொல்ல முடியும்? இது வந்து அது ஃபேன்ஸே நீங்கள் தடுக்க முடியாது. அண்ட் சோஷியல் மீடியா இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு. அது நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்கவுங்களோட எண்ணம். அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் பார்க்குறாங்க, எண்ணம் அதை பற்றி போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஐடி விங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கை இல்லைன்னா, இல்லை எனக்கு புரியுது சார், எனக்கு புரியுது சார். ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ரொம்பவும் நம்புகிறேன். நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தை எடுக்கிறேன். மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது, சந்தீப் ரஜினா தான். பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அன்றைக்கி 50 நாள் ஓடிச்சு. அப்போது அதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சுட்டேன். அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும். பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டரில் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறத நான் நம்புகிறேன் சாலிடாக. சார் ஓகே சார், லோகேஷ் சார், இப்போ உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டுருக்கு செய்திகள். அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போய்ட்டு நீங்கள் அமீர் கானோட பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃப்யூச்சரில் மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு 3-4 தடவை மீட்டிங் போச்சு. எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு பெரிய ஃபேன் தான். அண்ட் அவரும் வந்து என் ஒர்க் ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி தான் அவர் கூலிலேருந்து படம் பண்ணணுன்னு பேசினார். பட் ஆனால் நான் சொன்னேன் சார், இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைனில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேறு ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும். பட் ஆனால் வி ஆர் டாக்கிங் சார். சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூடயும் வேலை செய்யணும் சார், அவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் டைம் லைன் தான் சார் பிரச்சனை. சார் இங்கே ஒரு கேள்வி சார் இங்கே சார் இங்கே
சார் நீங்கள் டிசியில் பண்ணிகிட்டு இருக்கிறதா டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதேமாரி ஜனநாயகன்லேயும் ரிப்போர்ட்டராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி ஆரம்பிச்சிடறேன். இந்த சென்சார் இஷ்யூ கூலிலையும் ஏ சர்டிஃபிகேட் வந்திருந்தது, ஜனநாயகன்லையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த 2 கொஸ்டின்? சார் டிசியில் ஆமாம் சார் பண்ணிருக்கேன். அது அருண் மாதேஸ்வரன் படம். இது வந்து ஹெச் வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அவங்க பேசிங்க. அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட், நான் கூலி சொல்லணுன்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் வந்தில்ல, ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி. ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போல எனக்கு என்ன ஆச்சுன்னா, சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னே தி அட்வைஸ் மீ 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 மியூட்ஸ் இருந்தது. மியூட்ஸ் கூட ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்கிறாங்க. மேபி அது ஐல் டேக் த பிளேம். நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கணும். பட் ஆனால் அதையும் மீறி 35 கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இமீடியட்டாக அது நான் ஒருத்தர் எடுக்க முடியிற கால் இல்லை. ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன், ரஜினி சார்கிட்டையும் பேசினேன். அண்ட் எல்லோரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளைட் ஃபார் ரீசென்சார். உடனே ரீசென்சார் அப்ளை பண்ணோம். ரீசென்சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே 35 கட்டு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்ணுறதை தாண்டி ரீசென்சாரில் எனக்கு சொன்னது என்னென்னா, தீமேட்டிக்காகவே இது அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துகிட்டு அண்ட் தென் வி டிசைடட். ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு 40-50 கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், லோகேஷ் உங்கள் காலாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு. நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது. இல்லைனா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது. அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் எனக்கு நீங்கள் வினோத நாடு தான் கேட்கணும், நான் சென்சாருக்குள்ளே போகல, அதனால் நான் சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். எங்கள் கேள்வி, ஒரு இயக்குனராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இப்போ உங்களுக்கு வந்து நடிகராக இருக்கிறது சுகமாக இருக்கா? இப்போ தான் உங்கள்கிட்ட அங்கே சொன்னேன். ஆனால் உங்களுக்கு தம்ப்நெயில் வேணும். சுகமாலாம் இல்லை, நான் நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்கிறதுக்கும் தெரியாத வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் தான். சார் மீனாட்சி சுந்தரம், உங்கள் படங்களில் நிறைய வன்முறை இருக்குது, வெட்டு குத்து ரத்தம் குரூரெல்லாம் இருக்குது. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்லை. லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிங்க? 1. 2வது, ஜனநாயகன் நீங்கள் மலேசியாலாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் நீங்கள். அடுத்து இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா? அந்த வகையிலையும் சப்போர்ட் இருக்குமா? காலையில் நேரம் ஏன்னா சொல்லுறேன். இல்லை, நான் அந்த வன்முறை இது வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது, நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தேனோ, நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். நான் தேவர் மகன் விருமாண்டியெல்லாம் பார்த்து தான் வந்தேன். நான் மனநல மருத்துவமனைக்கெலாம் போகல, நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன். அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போது கில்பில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க, பிரேக்கிங் பேட், டெக்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துறாங்க. நான் சொல்ல இதுவே 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்போ என்னென்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வைலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறது நான் சொல்ல, அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த சோகால்டு வயலன்ஸ், நான் வயலன்ஸ்னே சொல்ல விரும்புகிறேன். நான் அது ஒரு ஆக்ஷன் படம். நான் எப்படி ஜாக்கி சானை பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அர்னால்டை பார்த்தோம், அப்படிலாம் பார்த்து தான் வந்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம், நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட ஒன்று தேட்டரில் விடாமல் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாற்றுறது. இது எப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லைண்ணே. ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு இந்த டேரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லைண்ணே. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களே, இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது, ஓகே, நான் வயலன்ஸ் கம்மியாக, பார்க்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லைண்ணே. அப்புறம் எதுக்கு நான் படிக்கிறோம், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளோ பேர்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம், எல்லாருமே இருக்குல்ல. ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்றேன். அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, அது நம்ம தானே, நம்ம கையில் தானே இருக்குது. அதுக்கு அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 2 சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். லோகேஷ்
பிரச்சாரம் தான் அண்ணன் இல்லைண்ணே, அரசியலுக்கு எனக்கு என்னென்ன லோகேஷ் அண்ணா இங்க ஒரு இப்போ தேவதாஸ் படம் பண்ணுறீங்க, தேவதாஸில் இந்த கெட்டப் தானா? ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சுன்னு தான் வரணுமா? இல்லை லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடிக்க போகிறேன்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டைரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க? ரஜினி சார், கமல் சார் என்ன சொன்னாங்க? இல்லைண்ணே, இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொல்லணும். தேவதாஸ் தாடி வச்சிருக்கணுமா வச்சிருக்கக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும். இது வந்து அவன் இப்படி வர சொன்னான், அதனால நான் இப்படி நடிச்சிட்ருக்கேன், அவள் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். அண்ட் இல்லைண்ணா, நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நடிக்கிறேன். நான் இப்போ கூலியிலேருந்து வரும்போது அவர் வாழ்த்துக்கள் தான் சொன்னார், கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார். அண்ட் நான் விஜயநாட்ட பேசினேன், அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன். அவள் தான் யார் யார் அன்றைக்கி பார்க்குறோமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும். அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சி, இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க 2 பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே ஒரு பாகியமாக நினச்சிட்ருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா, இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னென்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னென்னு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரையும் ரஜினி சாரையும் அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க. அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை. அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்ததுன்னா என் சைட்லேயோ இல்லை என் டீம் சைட்லேயோ யாராவது கிட்ட கேட்டு கொஞ்சம் எழுதுனீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். லோகேஷ் மலேசியா போனதுக்கப்புறம் இங்கே தானே, மலேசியா போனதுக்கப்புறம் உங்கள் டிவிக்கு அந்த விஜய் ரசிகர்லாம் உங்க வச்சு கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லை புரியல, என்ன சொல்லுங்க. இல்லைங்க, நான் அவருக்கு கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால கொண்டாடுறாங்க. என்ன மட்டும் இல்லையே, நெல்சனையும் கொண்டாடினாங்க, அட்லியும் கொண்டாடினாங்க. லோகேஷ் என்ன சார், லோகேஷ் ஒரு நிமிஷம் சார். எது சார் புரியல? ஒரே நிமிஷம். இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல சார். இல்லை லோகேஷ் ஒரே யா நீங்க அல்லு அர்ஜுனை வச்சு அட்லியும் பண்றாரு, அல்லு அர்ஜுனை வச்சு இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜும் பண்ண போறாரு. ஸோ 2 பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா, யார் பெஸ்ட்டாக பண்றது அல்லது யார் படத்தை பீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லைங்க, 2 பேருமே எங்களோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறோங்கிறது ஐடியா. அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு, என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம் தான். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தானே போகுது. 2 பேருக்குமே லோகேஷ் உங்களின் ஸோ என்னென்ன படங்கள் அப்டேட் பண்ணுங்க சார் உங்கள் ப்ரொடக்ஷன்? எஸ் மேம், அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இவங்க பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணிருந்தாங்களே, மாநகரம், மாயா, அருவி, ஜோக்கர் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுங்கிறது ஆசை. இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம், அது முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் 29ன்னு சொல்லி, அது நானும் கார்த்திக் சுப்புராஜ் சார், கார்த்திக் சந்தானம், ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து தயாரிக்கிறோம். அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ், அது ஷூட் போயிட்டுருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம், அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மிஸ்டர் பாரத்தும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, என் கூட சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் ப்ரோ அவங்களோட கம்பெனிஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. இதான் இப்போதைக்கு. லோகேஷ் லாஸ்டா ஒரு கேள்வி உங்களை பத்தி சோசியல் மீடியாவில். லோகேஷ், எஸ் சார், உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்த்து காதல், லவ் அது இதுன்னு வந்துட்டு இருந்தது. நிறையா இருந்தது சார். இல்லை நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஃபேமிலியாக போகிறீங்களா? இல்லை சார், இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குது சார், நான் பிள்ளை இல்லை சார். செகண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் அண்ட் சார் இங்க சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, அது முக்கியமான கேள்வியும். என்னங்க ஏங்க பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறேன், பண்ணதாங்க போகிறேன். லோகேஷ் ப்ரோ இல்லைங்க, அது மிஸ் ஆகிறத தாண்டி இல்லை, என்னால் அப்படி இல்லை. ஒரு அவங்க
நான் ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க ஒரு லைட் ஹார்ட்டட் படம் கேட்டாங்க. என்னால் பண்ண முடியல அது அந்த டைமில். இல்லை, கண்டிப்பாக வேறு யாராவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எஸ் சார், இப்போ சமீப காலமாக வரக்கூடிய படங்களில் இருக்க இயக்குனர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் கனகராஜ் ஓட படங்களில் வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பற்றி மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இது மாதிரி ட்ரக் யூசேஜை வந்து படத்தில் வந்து பிக்சரைஸ் பண்ணுறது நல்லதா? அந்த சீன்ஸை வச்சு தான் படங்கள் ஓடுமா? ஓகே சார், நான் எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். ஏன்னா இது ரொம்ப நாளாக அந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலிடாக புரிஞ்சிச்சு. அதுவும் இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சுதர்ஷன் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ரெஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கல. யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன். இந்த தடவை சந்திக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நீலம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருந்ததால் அப்பவும் சரியாக பேச முடியல. ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ளே என் சைட்லேருந்து ஒரு 2-3 விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான். ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சிடறேன்னு நினைக்கிறேன். முதல்ல மக்களுக்கு நன்றி. 35 நாள் கிட்ட கூலி தியேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பல. ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க. அண்ட் 1000 விமர்சனங்களை தாண்டி அந்த படம் 35 நாள் ஓடினதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ, மீம் கிரியேட்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அதில் வந்த கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கு. எப்படின்னா, ஸோ இதுதான் எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்கிற வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன். அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன். நன்றி. அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம், அதை பற்றியும் நிறையா விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது. என்ன எது கிளாரிட்டி இல்லாமல் அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன். கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் 2 பேருமே மீட் பண்ணேன். அண்ட் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு 2 பேர் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ கைதி 2 இருந்தது. கைதி 2 தான் என்னோட இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தது. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேங்க, ஏன்னா இது திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1.5 மாதம் சின்சியராக எழுதினேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு. 1.5 மாதம் கழித்து நேரில் போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு. 2 பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே. பட் ஆனால் என்னென்னா 2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜெயிலர் 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போது கமல் சாரோட அடுத்து அன்புரி மாஸ்டர் டைரெக்ஷனில் வர படமாகட்டும். ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறதா அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து. அண்ட் 2 பேரும் ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜெனுனாக சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால் அவருக்கு கைதி 2க்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்துட்டாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அண்ட் அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலான்னு யோசிக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலான்னு யோசிச்சது தான். அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன், அதனால கைதி 2 பண்ணல அப்படிலாம் போட்டுருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா. நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோடய அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை. ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது, நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன்.
ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது, இது எல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல, திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது, அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதுதான் மொத்த கிளாரிட்டி. அண்ட் ஆமீர் கான் சார் படத்தை பற்றியும் சொன்னாங்க. ஆமீர் கான் சாரும் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்து அண்ட் இப்போவும் பேசிட்டு தான் இருக்கோம். இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது, அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்போன்னு தெரில, பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அவ்வளோதான், இதுதான் நான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு நான் ஒரு பாயிண்டில் பதில் சொல்லி, ஏன்னா ஒரு சைடு 2 சைடில் எல்லா பக்கம் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ என்னோடய சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணும்னு இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஸ்வீட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு. உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேம். ஆக்டிங் வெஞ்சர்ஸ் பற்றி பேச வேண்டியது. அதான் மேம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 2 ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கு. அது அருண் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 25 days பேலன்ஸ் இருக்குது. அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்து அல்லு அர்ஜுன் சார் படத்துக்கு மூவ் ஆகிடும். லோகேஷ் சார், உங்களுக்கு நடிக்கிறது ஈஸியாக இருக்கா, டைரக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? எல்சியூவில் தனுஷ் சிம்புலாம் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ கேள்வி நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க, கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்தது தான். அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது, ஃப்ரெண்டு வேறு. ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணி முடியும்னு நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் தாங்க அது. திருப்பி அது கன்டினியூ பண்ணுவோமா இல்லையா எல்லாம் தெரியல. இப்போ சொன்னேன்ல இவ்வளோ லைனப் இருக்குது, ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ தெரிலங்க. லோகேஷ். ஹலோ. எஸ் சார். ஸோ இனிஷியல் டேஸில் லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. லைக் நிறைய உங்களுக்கு நீங்கள் தான் மோஸ்ட் செலிபிரேட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்தது. ரீசெண்டாக நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது, லைக் ஹேட்ரடும் இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங் போத் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம், லைக் அதை எப்படி பார்க்குறீங்க, லைக் ஹவ் யூ ஹேண்டில் தோஸ்? இல்லைங்க, நான் அதான் முன்னாடியே நான் சொல்கிறது ஒன்று தான். நான் அதை எதுவும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அது என்னோடய வேலை. இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி, என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாநகரம். கிட்டத்தட்ட 9 வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ்வளோவே பாராட்டிட்டு இருக்காங்க. டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அண்ட் படங்கிறது மக்களுக்காக, அது அவங்களுக்கு காட்டும்போது விமர்சனம் வரும்போதும் அது ஏற்று தான் ஆகணும். ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல. அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல, அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் பேக் அது உண்மை தானே, எல்லாருக்குமே நடக்கிறது தானே. ஸோ அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல. தேங்க்யூ. Hello, hi sir. Bhuvanish from the Hindu. You have a very loyal and passionate fan base, sir. அவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ கூட it comes from a place of emotional investment that they've had over the years. இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கப்புறம் how do you now define the relationship that you have with your audience? இல்லைங்க, அவங்க ஜெனுவனாக பேசுகிறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம், பட் அதில் ஏதோ ஒரு அக்கறை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லைடா நீ செய்கிற தப்புன்னா அவன் உண்மையிலேயே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸாக இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தம். சார் அக்ஷய் ஃப்ரம் தி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும், ஸோ தட் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க. ஸோ டசன்ட் தட் டிஃபீட் தி பர்பஸ்? இல்லைங்க, அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லாட் ஆஃப் பிரேக்ஸ். பட் பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் சொன்ன அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு டைம் லைனில் இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம். அது நடக்காமல் போகும்போது நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க, நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது. அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சது காரணம் என்னென்னா, ஆஃப்டர் கூலி ஐ நோ ஐ டேக் ஒரு 7-8 months பிரேக்குன்னு சொல்லி. ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும் போது தான். அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு 60 days போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும். எதிர் வேறு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு பதிலாக இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம், கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான். பட் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருந்த கதைனா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை. ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அதை எவ்வளோ தூரம் கான்டெம்பரரி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதணுன்னா பிரச்சனை தான். ஸோ இந்த வயசில் ஓடி பார்த்தலாங்க தான். Lokesh, Yes, ma'am. Yeah, Abhirami from Dinamalar. Hi, ma'am. First of all, thanks and appreciation for this clarification. ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய உங்களை பற்றி போயிட்டே இருந்தது. வெல்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் மறுபடியும் இது டிரெக்ஷன்லேருந்து ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. டு யூ ஹாவ் எனி ஐடியா
டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஆக்டிங்? ஏன்னா இப்போ 2 ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா, நடிக்கலாமா, இல்லை நீங்கள் டைரக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு? இல்லை மேம், இது திரும்பி போகிறக்கான விஷயமே இல்லை. இடையில ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான், அந்த கேப்பில் ஓடி போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். பட் ஆனால் என் ப்ரொஃபஷன் டைரக்ஷன் தான் மேம், நான் அதில் தான் இருக்க போகிறேன். இதே மாதிரி திருப்பி ஒரு 6 மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை எடுத்தால் நடிக்கலாமா. பட் இப்போதைக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லைங்க. அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போகணும். தேங்க்யூ மேம். சார், அல்லு அர்ஜுன் படம் இரும்பு கை மாயாவி. சார், இரும்பு கை மாயாவி அந்த கதை தான் அல்லு அர்ஜுன் பண்ணுறேன். இல்லை சார், அது வந்து இப்போ தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க சார் அந்த படத்தை பற்றி. ரெண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பாக அவங்க சைட்லேருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் மட்டும் இருக்கலாம். இப்போதைக்கு ஒரு படம் பண்ணுறோம் சார். லோகேஷ் சார் இங்கே. எஸ் சார். சார், அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால் நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க. அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ஒரு எக்ஸாஜரேஷன்னு நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோடு பேச ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அது உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு சார்? நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன, மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார்? இப்போ நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார். நான் வந்து ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட ஐடியாலஜி. சினிமாவை நான் 1000 கோடி சம்பாரிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது. நான் அதான் முன்னாடியும் சொல்கிறேன். பட் ஆனால் என்னென்னா, நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட், ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த 1000 கோடிங்கிற பிரச்சனையை ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ அதனால் 500 கோடிக்கு சம்பாரிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறது அங்கே ஆயிடுச்சு. கிரிட்டிசிசம் அதெல்லாம் விட்டலாம். பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி, நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம், அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இந்த எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்க போகுது. ஏன்னா எவ்வளோ பேசினா போதும். ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகி நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிடுறேன். அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் ஆன மாதிரி ஆகிடுது. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆகிடுது. ஸோ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சார், இதோட கண்டினியூஷனை நான் கேட்குறேன். இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் ஒருத்தர் கோஷனில் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்த ஐடி விங் ஆட்டம் வச்சுருக்காங்க சார். தே ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம் ஆட்டம். அந்த டீமை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆகிடுது. ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி